ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த செஸ்னட் மேன் சீரிஸ்ல வந்து மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. இதுவரை 3 எபிசோட் பார்த்துட்டோம். இந்த வீடியோல வந்து மீதி இருக்க 3 எபிசோடும் ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். ஓகே, கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு? நம்ம டிடெக்டிவ்ஸ் பிளான்லாம் போட்டு ட்ராப்லாம் செட் பண்ணி ரெடியா இருப்பாங்க. பட் அதே மீறி கொலை நடந்திருக்கும். இருந்தாலும் நம்ம டிடெக்டிவ்ஸ் வந்து அந்த கொலைகாரனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில கேதர் பண்ணிட்டே போறாங்க. அப்படி போகும்போது உண்மையிலே இந்த கொலை ஏன் நடக்குது, செஸ்னட்டை ஏன் தடயமா விட்டு போறான், மினிஸ்டருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா உண்மையிலே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போகும்போது லாஸ்ட் சின்ன ட்விஸ்டோட யார் கொலகாரன் அப்படின்னு சொல்லி முடிச்ச கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவரை நடந்த கொலையும் அதுல இறந்து போனவங்களை பத்தி யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ரைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரோம். ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவு தட்டி தட்டி பார்த்தா யாருமே திறக்கிற மாதிரி இல்ல. அப்ப அங்க கேர்டேக்கர் இருப்பார்ல, அவர் வந்து அவர் கதவு பூட்டலாம் மாட்டாங்க. மேடம் நீங்க உள்ள போலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா உள்ள ஹெட்செட் மாட்டிட்டு உட்காந்து ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. உள்ள போய் பார்த்தவங்களுக்கு ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகும். செவர் ஃபுல்லாமே இதுவரை கலெக்ட் பண்ண இந்த கேஸ் ரிலேட்டடா ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாரு. உள்ள வந்து கேட்டகரி, சார் நீங்க பிளாட்டை விற்கணும், நீங்க என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இது எப்படி சார் இப்படி இருந்தா எப்படி சார் பிளாட்டை விற்க முடியும் அப்படின்னு நான் இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துள்ளியை உட்கார வச்சு ஒரு வீடியோ காமிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன வீடியோ அப்படின்னா, இந்த மினிஸ்டரோட பொண்ணு காணாம போனப்ப அவளை கடத்தின இடத்துல இருந்து எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோல வந்து அவ பேக்குள்ள இருந்து செஸ்னட் பொம்மை கீழே வந்து கிடக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த செஸ்னட் மேனுக்கும் இந்த கிறிஸ்டியனுக்கும் அவங்க அம்மா மினிஸ்டருக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு, நம்ம திரும்ப போய் மினிஸ்டர் விசாரிச்சே ஆகணும், ஆபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறாங்க. அங்க ஆபீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல, அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம உள்ள வந்த ஹீரோயின் வந்து அந்த இறந்து போனோட ஃப்ரெண்டு வந்து உன்னாலதான் எல்லாம் போச்சு, உன்னோட ஸ்டூப்பிடான அந்த பிளான்னாலதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப பாஸ் வந்து இங்க பாரு, நீ அடிக்கணும், என்னை தான் அடுக்கணும், அந்த பிளான் வந்து அப்ரூவ் பண்ணது நான் தான், இப்போ வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நீ அதுக்கப்புறம் வந்தா போதும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், போய் மினிஸ்டர் விசாரிங்க, கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினை நெக்ஸ்ட் நம்ம மினிஸ்டர் பார்க்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா மினிஸ்டர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி இறந்து போன 3 லேடிஸோட போட்டோ காமிச்சு இவங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா இவங்க எதனால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுவரை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை பார்த்தா அவங்க சில்ட்ரன்ஸ் அபியூஸ் பண்ணிருக்காங்க, அது கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அந்த கொலகாரம் வந்து இவங்களை கொண்டிருக்காங்க. இதுவரை இது நாங்க கேதர் பண்ணிருக்கோம், நீங்க அந்த டிபார்ட்மெண்டோட மினிஸ்டரா இருக்கனால உங்களுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த லேடிஸ் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொலை நடந்த எல்லா ஸ்பாட்டுமே உங்க பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்டோட அந்த செஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதனால வந்து இந்த நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் உங்களை நோக்கியே வருது, உங்களை மோட்டிவ் வச்சு நடக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது எனிமீஸ் இருக்காங்களா, யாராவது ரிவெஞ்சுக்காக கூட பண்ணிருக்கலாம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா டீட்டெயிலும் இதுக்கு முன்னாடி கேட்டீங்களா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி பர்சனும் இல்லை, எனக்கு எனிமீஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டர் சொல்லிடுறேன். ஏன் வேலை எல்லாமே குழந்தைகளை காப்பாத்துறதா, நானே ஒரு அடாப்ட் ஆகி வளர்ந்த குழந்தை, எனக்கு வந்து என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, நானே அடாப்ட் ஆகி வளர்ந்ததான், இப்போ என்ன அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கூட உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அப்போ உங்க சைல்ட்ஹுட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரே ஒரு சைல்டு தான், அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என் சைல்ட்ஹுட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இந்த செஸ்னட் வச்சுதான் கொலை நடக்குது, அது உங்க பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்க்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மினிஸ்டர் யோசிச்சுட்டு இல்லை எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம மினிஸ்டர் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு, இதெல்லாம் நடக்கபடி பார்த்தா என் பொண்ணு உயிரோட இருக்க ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்ல, 2 பேரும் எதுவும் பதில் சொல்லாம, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து என் பொண்ணோட ஸ்கூல்ல வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவ போயிட்டு இருக்கும்போது திரும்பி பாக்குறாங்க, அவரை ஒரு மாதிரி தலையில கை வச்சு உட்காந்து இருக்கும். திரும்ப வந்து அந்த வீடியோ இன்னொரு தடவை காமிங்க, நம்ம பாப்போம் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது, திரும்ப அந்த வீடியோ 2 பேர் சேர்ந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிக்கும் இந்த தடவை ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த மினிஸ்டரோட பொண்ணை கொலை பண்ணிட்டதா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவன் அந்த வீடியோல இருக்கான், அவன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னா இந்த வீடியோல அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரன்சிக் மட்டும் தான் பார்க்க போறாங்க. பிகாஸ் அவனுக்கு நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவனை பார்க்க தான் போறாங்க. அவன் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடும், இவன் எப்படி இந்த வீடியோல இருக்கான், இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமோ இல்ல முன்னாடி அப்ப கூட கொலை பண்ணிருக்கலாம், பட் நம்ம வீட்டுல எல்லா எவிடன்ஸும் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவன் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணலன்னு தான் சொன்னான், நம்ம எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கேட்கும் போது அவன் கொலை பண்ணிருக்கேன்னு சொன்னான், பட் ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடியோ எப்ப எடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கொலை நடந்த இன்னைக்கு 6 மணிக்கு எடுத்திருக்கு, அதே டைம்ல தான் அவன் இந்த பாடியோட வேற இடத்துக்கு டிரைவ் பண்ணி போனதா வாக்குமூலம் கொடுத்திருப்போம், சோ எங்கே இடிக்குது, இவன் கொலை பண்ணாம இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு, நம்ம போய் அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மொட்டை வந்து இதனால எதுவும் மாற போறது இல்லை, இது எப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க போய் ஒரு தடவை விசாரிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஈவினிங் மினிஸ்டர் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பேசிட்டு காருக்குள்ள போகும்போது, கார்
டிரைவர் ஸ்டார்ட் பண்ண போகும்போது 2 நிமிஷம் வெயிட் பண்ண, லேப்டாப் மறந்து வச்சுட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க சொல்ல, சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ஃபோன் எடுத்துட்டு போய் யாருக்கும் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி இங்க ரொம்ப போலீஸா இருக்காங்க, நம்ம இப்போதைக்கு இதை பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் நம்ம சொன்னோம் நம்மளுக்காக வெயிட் பண்ணாலாம், நான் என்ன சொன்னேன்னா அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனை ஒருத்தவங்க கட் பண்ண. நெக்ஸ்ட் சீனே மினிஸ்டர் வீட்டுல தான் காமிக்கிறான். மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா நல்லா பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம், இல்ல ஹோம்லயே சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மேபி அந்த பேரண்ட்ஸ் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழைய கேஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க இந்த டீட்டெயில் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, ஒரு டாக்டர் அவங்க குழந்தைய வந்து நம்ம அவங்க கிட்ட வாங்கின பிறகு நம்ம மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹஸ்பண்ட் ஆமா அது டாக்டர் இல்ல அது ஒரு நர்ஸ் அப்படிங்கிறாரு. எப்ப நடந்துச்சு அப்படின்னு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வின்டர் டைம்ல ஜனவரி பிப்ரவரியா இருக்கும் அப்படின்றப்ப அங்க அவங்க ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஹீரோ ஹீரோயினை தேடுறாரு, யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு போன் வந்திருக்கு, மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, அவங்க ஏதோ கேஸ் வந்து கிராக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலைல ஹீரோ அடிச்சான்ல அவன் வந்து கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வாங்கி பேசுறான். சீனே நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அந்த கொலை பண்ணதை அரெஸ்ட் பண்ணல, அவன் ஜெயில இருப்பான். அந்த ஜெயில அவனை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணி, அம்மா எனக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் முடிஞ்செல்லாம் வேமா வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுட்டு பேசி அவனை உள்ள போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிடுறான், அந்த பாடி எங்க போட்டு எனக்கே தெரியல, நான் தான் சொன்னேன் அதை பத்தி கேட்க வரல, இன்னும் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும், அதுதான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரைம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலை நடந்த இடத்துல வந்து போட்டோஸ் எல்லாம் போலீஸ் எடுக்கிறாங்களா, அது வந்து ஒரு டேட்டா பேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா பேஸை ஹேக் பண்ணிருப்பான். அதை ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, கொலை நடந்த அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து எனக்கு மைண்ட் சரியில்லை நான் டிரைவ் போனேன் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, நீ கொலை பண்ணட்ட அன்னைக்கு டிரைவ் போனியா அப்படின்னு கேட்கறாங்க. கிறிஸ்டின் எங்க பாத்திருக்கேன், அவளை ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்க, ஏன் தெரியுமா, ஏன் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, என்னை அப்படிதான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரை சொல்ல சொன்னாங்க, டிடெக்டிவ்ஸா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஆமா அப்படின்னு. ஏன் பட் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, என் டாக்டருமே சொன்னாரு எனக்கு வந்து அந்த டிசீஸ் இருக்குனால எனக்கு ரியாலிட்டி எது கனவு எதுன்னே தெரியாது, ஸோ நான் மேபி நான் தான் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி என் வீட்டில் தான் எவிடன்ஸ் இருந்துச்சு அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, விவசாயி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் செல்லுக்கு போறேன்னா ஒன்றும் உள்ள உட்காரு, இன்னும் 2 கொஸ்டின் தான் நாங்கள் முடிச்சிட்டோம், 2 கொஸ்டின் கூட பதில் சொல்லி கிளம்பின்னு சொல்லி திரும்ப உட்கார வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கொலை பண்ணிட்டு அந்த பாடி எடுத்துட்டு 6 மணிக்கு காரில் டிரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனேன்னு சொல்லி என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்க, பட் அதே டைம்ல வீடியோ எடுத்திருக்காங்க, பொண்ணை காணா போன இடத்துல வீடியோ எடுத்திருக்காங்க, அங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதை பார்த்துட்டே இருந்து சடனா சிரிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறா. என்ன புரியல அப்படின்னா, நீங்க ஏன் இங்க வந்து நான் ஏன் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்கறான். சம்பந்தமே இல்லாம பேசுறான். ஹீரோ கடுப்பை, ஏன் நாங்க இங்க வந்திருக்கோம், நீ ஏன் இங்க இருக்க சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, செஸ்னட் மேன் பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். ஹீரோ வந்து கடுப்பாயிருது, உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாமே அவர் பிளான் படி தான் நடக்குது, நான் இங்க இருக்கிறது, நீங்க இங்க வந்திருக்குது, இந்த கொலை நடந்தது, அந்த பொண்ணு காணாம போனது எல்லாமே அவர் பிளான் படி தான் நடக்குது, அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட ரொம்ப சேஃபா இருக்கா, ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்டின் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. இவன் மட்டும் பேசிட்டே இருக்கான் செஸ்டட் மேன் பத்தி. ஹீரோ கடுப்பாயி, இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா, எங்க அந்த கிறிஸ்டின் எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். அப்ப 2 பேரும் கை கலப்பாயிடுது. நம்ம ஹீரோ வந்து அந்த கொலகாரனை வந்து அடிச்சிடறாரு. அவ போலீஸ் எல்லாம் வந்து தடுத்து விட்டுறாங்க. சீனே காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஹீரோ சாரி சொல்றாரு, நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு போன் பண்ணி ஐடி டீம் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கொலகாரனை இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸோட டீட்டெயில் ஹேக் பண்ணி பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்கறாங்க. அப்ப வந்து இந்த ஃபாரன்சிக் மோட் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி நாங்க கொலகாரனை கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறோம், அங்க போயிட்டு இருக்கோம், நீங்க வரலையான்னு கேட்கும்போது, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஜேசன் உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னு. ஜேசன் கால் பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க போற மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துல வந்திருக்காங்க. பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க வந்து ஆல்ரெடி போலீஸ் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலா இது யாரோட வீடுனா, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு நர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்க வீடு தான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும், அந்த நர்ஸ் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டிருப்ப, அதனால அந்த குழந்தையை பிரிச்சு இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை லங் டிசீஸால இறந்து போயிருக்கும். அதனால இவளுக்கு வந்து மினிஸ்டர் மேலுக்கும் இவ கூட மத்த கொலையை பண்ணிருக்கலாம், மேபி மினிஸ்டர் மோட்டிவா வச்சு கூட இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு, இல்ல பண்ண சான்ஸே இல்ல, இது வேற வியூல பாக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம பாஸுக்கு வந்து கால் வருது. இவர் வந்து இந்த ஜெயில வந்து அந்த கொலகாரன் நடிச்சால, சோ அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இவர் கண்ணாபின்னு கத்திட்டு இருக்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் வந்து அங்க அசிஸ்டன்ட் போட்டோ காமிச்சு, இவங்க தான் அந்த நர்ஸ், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அவங்களும் ஆமா இவகிட்ட தான் குழந்தைய வாங்கினா, இவதான் எங்க மேல அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கும்போது, இவங்க மீதி 3 அசிஸ்டன்ட் ஓரம் நின்று பேசி என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த நர்ஸுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம மினிஸ்டரோட டிரைவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு போன் பண்ணி, நம்ம கூஸ் வந்து டிரைவர் கூட இன்னைக்கு ஃபுட்பால் விளையாட போறான் நைட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இப்பதான்
போனாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கண்டுபிடிங்க, அந்த நர்ஸோட பாய் ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வராங்க, போன் எடுத்துட்டு 2 பேரும் கிளம்புனாங்க, நான் போய் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் பாக்குறாரு. பட் வந்து கார் வந்து எம்டியா அந்த பையனை வந்து ஆல்ரெடி கடத்திட்டாங்க. இதை கேட்ட மினிஸ்டர் வந்து அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. மறுநாள் காலையில ஆறுது, பட் இன்னுமே அவங்க பையன் வந்து கண்டுபிடிக்கல. போலீஸ் எல்லாம் வீட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து கேள்வி திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட்டடா அதே கொஸ்டின், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாயிராரு. இப்ப இதே தான் எல்லா தடவும் பண்றீங்க, உங்ககிட்ட எல்லா அக்சஸ் இருக்குல்ல, இன்னுமே நீங்க கண்டுபிடிக்கல, என் பையன் காண போய் 12 hours ஆச்சு, இன்னுமே நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்த. இந்த டைம் ஆல்ரெடி நமக்கு யார் நடத்தி இருக்காங்க உங்க பையனாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவங்க இங்க பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. அப்ப வந்து போற வழியில வந்து அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவங்க பொண்ணை பார்த்தோன்னே எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, நான் வந்து உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. எப்படி போகுது ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா என்ன சொல்றா அப்படின்னா, நான் தாத்தா கூட இதுக்கப்புறம் இருந்துக்கிறேமா, நீ வந்து உன் வேலையை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. மூஞ்சி மாறி போயிடுது. பட் ஓகே, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உனக்கு எங்க இஷ்டமோ நீ அங்க இரு, பட் நைட் நான் வேகமா முடிஞ்சாலும் வேகமா வந்துடுறேன், நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நேத்து நடந்த அந்த கடத்தலை பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜேசன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க கொலை பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஹீரோயின் வந்து இதுவரை ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை டைவர்ட் பண்ணி இவன் கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ வந்து அந்த நர்ஸ் மேல பழிய போட்டு இவன் பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பட் வந்து அந்த 3 பேரை கொலை பண்ணதுக்கு எந்த எவிடன்ஸுமே இவங்க வீட்டுல இருந்து கிடைக்கல, எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே கிடைக்கல, இவங்க கொலை பண்ண நிறைய சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்போஸ் பண்றாரு. அப்ப நம்ம பாஸ் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லிவே, அவனுக்கு நிறைய சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு, அவனோட பழைய பாஸ்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவங்க ஒய்ஃப் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு, அவங்க 3 மாசத்துல பொன் குழந்தை இறந்து போச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ வந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது நம்ம பாஸ் என்ன சொல்லிடுறான், நீங்க 2 பேரும் சேர்ந்தனால தான் ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க, 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணி விடுறேன், நீ போய் பார்லிமெண்ட்ல போய் அந்த டிரைவரை பத்தி விசாரி, நீ போய் அந்த நர்ஸோட வீட்டுல போய் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பாருங்க சொல்லி 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணி அனுப்பிச்சு. நெக்ஸ்ட் சீனே அந்த பையனை கெடுத்துட்டு அந்த நர்ஸையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறான். பாவம் அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். காலையில இருந்து எந்த ஃபுட்டும் கிடைக்கல. அந்த டிரைவர் சொல்றான் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பையனும் அப்படிதானே கஷ்டப்பட்டிருப்பான், இன்னொருத்தி கையில போய் நான் என்ன ஃபீல் பண்ணோம்னா அது அவளும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு இவனை கொல்ல போகும்போது நம்ம பாய் ஃப்ரெண்ட் போய் தடுக்கிறேன். பாரு நானும் தான் அவனை டெய்லி மிஸ் பண்றேன், பட் அதுக்காக நீ அவனை கொலை பண்ணா இன்னும் மாட்டிப்போம், ஆல்ரெடி நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் இங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. இந்த சீன் இங்க கட் ஆகி நெக்ஸ்ட் சீனே பார்லிமெண்ட்ல தான் காமிக்கிறாம. ஹீரோ வந்து எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த டிரைவர் என்னைக்கு லீவ் போட்டிருக்கான், என்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, கொலை நடந்த அன்னைக்கெல்லாம் இவன் லீவ் போட்டிருக்கானா வேலைக்கு வந்திருக்கானா அப்படின்னு பார்த்திருக்கா. பட் அன்னைக்கெல்லாம் வேலைக்கு வந்திருக்கான். இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி கேட்கும்போது இந்த டிரைவர் வந்து ஹையர் பண்ணது மினிஸ்டரோட அசிஸ்டன்ட், நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆஃபீஸ் அங்கதான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா நம்ம நிறைய போட்டோஸ் இருக்கு. என்ன போட்டோஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம மினிஸ்டரும் இந்த அசிஸ்டன்ட்டும் சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க போல, அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கரெக்டா உள்ள வந்துடுறான். உள்ள வந்தோடனே நீங்களும் மினிஸ்டர் ரொம்ப க்ளோஸ் போல, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் ரோசாவும் ஸ்கூலும் காலேஜும் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு ஃபேமிலி இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் வந்து 14th வந்து வேலைக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. அன்னைக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கா, கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வேலைக்கு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அப்ப வந்து நீங்க அன்னைக்கெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து லைட்டா கடுப்பாயிராரு. இப்ப என்னை விசாரிக்கிறீங்களா, நான் ஏதாவது பதில் சொன்னா லாயர் கூப்பிட்டு தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதை பேசிட்டு வெளியே போக, ஆக்சுவலா என்ன கால் அப்படின்னா, மினிஸ்டரோட பையனை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நான் போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும்போது வீட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங், அதுல இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க துப்பாக்கி எடுத்துட்டு என்னன்னு போய் பாக்குறாங்க. பட் யாரோ அங்க ஒளிஞ்சிருக்கான். பட் அதை ஹீரோயின் பார்க்காம வேற டைரக்ஷன்ல துப்பாக்கி காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது, கிங் கிங் அப்படின்னு. அந்த சவுண்டை கேட்டு அது பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பாக்குள்ள ஏதோ வயர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்தா சவுண்ட் வருது. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பார்சல் மாதிரி. அதை பார்த்தோன்னே டக்குன்னு கால் பண்ணி ஃபாரன்சிக் டீம்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இன்ஃபார்ம் பண்ண, நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. வந்து பார்த்தா 2 டெட் பாடி இருக்கு. ஆக்சுவலா 2 பேர் மாத்தி மாத்தி குத்தி இறந்து போயிருப்பாங்க போல. இதை ஜேசன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது, இங்க வேற யாரும் இருந்த தடையும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க எதுவும் சர்ச் பண்ணல, ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அவனை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அவனை கொண்டு உள்ள அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, டாக்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க என்னன்னு பாரு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு. அப்ப கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஒரு போன் வருது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இதுவரை எல்லா கொலையும் பண்ணிருக்காங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்தினது இவங்க தான்,
அந்த பையனை கடத்துறது இவங்க வந்துட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு வந்து செம்ம கடுப்புறது. கார்லயே அந்த ஸ்டீரிங்கை போட்டு குத்திட்டு இருக்கு. இங்க மினிஸ்டர் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. பாஸ் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஆக்சுவலா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என் பொண்ணை பத்தின ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா, உயிரோட ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதை பத்தில எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. இவர் ஆஃபீஸ் வர கரெக்டா நம்ம ஹீரோ வந்து, இங்க பாருங்க நீங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க, எந்த எவிடன்ஸுமே இல்ல, அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு, ஒரு செஸ்ட்மெண்ட் கிடைக்கல, எந்த பிளானும் உள்ள இந்த 3 கொலையும் பண்ணதுக்கு நீங்க எப்படி அவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க, இவங்க வேற இந்த கடத்தல் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாஸ் வந்து இங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச துளினோட என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. அதை பார்த்தா ஹீரோ வந்து ஹேஸ் உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா அதை தொடச்சிட்டு ஹீரோ வந்து, நீமா இதை நம்புற அப்படின்னு, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. என்ன ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா ஹீரோயின் வந்து ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் வந்து ஒரு பார்சல் மாதிரி எடுத்தாங்களா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 3 கொலையில இறந்து போன பொண்ணுங்களோட அந்த கை காலெல்லாம் கட் பண்ணிருக்கலாம். அந்த பார்ட்ஸ் வந்து அந்த வீட்டுல தான் கிடைச்சிருக்கும். அந்த போட்டோஸ் தான் இது. இந்த போட்டோ தூக்கி எரிஞ்சிட்டு ஹீரோ, இதனால ஒண்ணும் இல்ல, யாரோ நம்ம நம்ப வைக்க பாக்குறாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணி நம்ம கேஸை கிராக் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க, அதனால அந்த கொலைகாரன் வந்து இன்னுமே வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், இன்னும் கொலை பண்ணுவோம், உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஹக் பண்ணிடுறான். 2 நிமிஷம் அமைதி அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை தள்ளி விட்டு அப்புறம் நடந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க. அப்ப வந்து ஒரு 3 பேர் உட்காந்து வந்து ஒரு செஸ்ட் அண்ட் பேண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. மினிஸ்டர் சின்ன பிள்ளையா இருக்க அந்த ரோஸ் அவங்க உள்ள போய் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, வெளியே இருக்காங்களா ட்வின்ஸ், உடனே நாங்க அடாப்ட் பண்ண மாதிரி அவங்க 2 பேரும் நாங்க அடாப்ட் பண்ணலான்னு இருக்கோம், உனக்கு ஓகே தானே, இனிமேல் அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்பவுமே அவங்க இங்கதான் இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஓகே அப்படிங்க. சரி ஓகே நாங்க வெளியே போய் ஹாப்பி நியூஸ் சொல்றோம், நீ வா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த பேரண்ட்ஸ் வெளியே போய் அந்த ட்வின்ஸ் 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க கிட்ட போய் சொல்லும்போது, இது வந்து சின்ன வயசு ரோசா வந்து அமைதியா பார்த்துட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு கப்பு வந்து கீழே விழுகுது. அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறேன். ஆக்சுவலா அந்த மினிஸ்டருக்கு வந்த கனவு தான். வெளியே வந்து பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, மினிஸ்டர் வந்து அவங்கள்ட்ட பேசுன்றாரு ஆன்லைன்ல, கொஞ்சம் 2 நிமிஷம் ரெடி ஆயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பார்ல, என் பொண்ணு வந்து இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம மினிஸ்டரும் வந்து ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, மேபி இன்னும் என் பொண்ணு உயிரோட இருக்கலாம் சொல்லிட்டு. இதனால அவங்க கட்சி சைட்ல கொஞ்சம் சலசலப்பாகுது. அதனால இப்போதைக்கு மினிஸ்டர் வந்து 3 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்க சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 3 மாசம் வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது மினிஸ்டர் வந்து கடுப்பாயிடுறாங்க. சிம்பத்தி தேவைன்றப்ப நான் ஆபீஸ் வரணும், ஒரு பிரச்சனைன்றப்ப என்ன வீட்டுல இருக்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹெட் வந்து அமைதியாயிடுறாங்க. சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3 மாசம் நான் வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க காலை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோயின் வந்து ஜாகிங் போயிட்டு யார் கூட போயிட்டு இருக்கா, அந்த ஃபாரஸ்ட் மொட்டை இருக்காங்களா அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட் மொட்டை என்ன சொல்றாங்களா, ஓகே ஒரு வழியா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிதானே அப்படிங்கிறா. இல்ல கேஸ் வந்து க்ளோஸ் ஆகல, அபிஷியலா க்ளோஸ் ஆனாலும் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், இந்த கொலை வந்து அவங்க பண்ணலன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இந்த கேஸை கண்டிப்பா நான் ரீஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, இங்க தயவு செஞ்சு ரீஓபன் பண்ணாத, நான் ஒரு 2 மாசம் நான் வெக்கேஷன் போலான்னு இருக்கேன், நீங்க ரீஓபன் பண்ணீங்கன்னா அவ என்ன இருக்க வச்சிருவாங்க, எனக்கு லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து நோட் பண்றாங்க, உங்க பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, அதை பத்தி யார் அப்படின்னு கேட்கிறேன், என் பொண்ணு இப்ப அவங்க தாத்தா கூட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாங்க, இன்னைக்கு என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, இதுக்கப்புறம் நீ தாத்தா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபாரஸ்டிக் மட்டும் ஆமா அவங்க அம்மா உனக்காக வேலையை விடுறாங்க, நீ உங்க அம்மா கூட ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஜாலியா ஹாப்பியா பேசிட்டு இருக்கு. அப்படியே ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க, இன்னைக்கு லாஸ்ட் டேல. சோ அவங்க ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து ஒரு டீடைல் கேட்டிருப்பாங்க. என்ன டீடைல் அப்படின்னா, கொலகார இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம கேஸ் டீட்டெயிலாம் ஹேக் பண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு மெயில் போட்டிருக்கேன், என்னன்னு பாருங்கன்னா, ஐயோ சாரி இன்னைக்கு என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, பட் எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே போனவங்க வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க, நான் இன்னைக்கு என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நீங்களும் உங்க பழைய ஆஃபீஸ் கிளம்புறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, ஆமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே டேக் கேர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. பட் அவரும் ஏதோ சொல்ல வராரு. 2 பேரும் எதுவும் சொல்லாம அப்படியே கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. ஹீரோயின் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க பொண்ணோட ஸ்கூல்ல வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு, அங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஏர்போர்ட் வந்து லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஸ் டீடைல்லாம் இவருக்கும் அமைச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணி அந்த போட்டோஸ்ல வந்து செஸ்னட் இருக்கிறத வந்து பாக்குறாரு. அதை பார்த்து அவர் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் பொண்ணோட ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஈவென்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த ஹீரோயின் பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, செஸ்னட்டை பேக் பண்ணி செஸ்னட் பத்தி டீடைல் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப வந்து ஹீரோயினுக்கு வந்து டவுட் வருது, செஸ்னட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிரம், ஏமா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பாக்குறா. அப்ப அந்த டீச்சர் சொல்றாங்க, அந்த மரம் எங்க வளருதோ அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணோட சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்துல திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. சீனே நம்ம மினிஸ்ட்ரி வீட்ல தான் காமிப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இவங்க இதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கிடைக்க மாட்டானால அவங்க பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ வந்து பேஸ்மெண்ட் கரோசன் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்ல, மினிஸ்டர் வந்து இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. கீழே போனவங்க திரும்ப மேல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பாக்குறாங்க, எங்கேயுமே அவர். அப்ப பார்த்தா அவங்க வீட்டுல வந்து இந்த ஒரு 4 செஸ்டன் பம் கையை பிடிச்சிட்டு நின்ன மாதிரி
ஒரு பொம்மை இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆனவங்க நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தோடனே அவங்க அசிஸ்டன்ட் வந்து ரோசா நீங்களாம் வரக்கூடாது, உனக்கு 3 மாசம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, 2 நிமிஷம் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்கன்னா அந்த ஃபாரன்சிக் மொட்டை இருக்குல்ல, அதுதானே எல்லா டீடைல்ஸ் தெரியும். அங்க வந்திருக்காங்க. அங்க வந்து ஆக்சுவலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கொலை நடந்த ஸ்பாட்ல கண்டுபிடிச்ச செஸ்னட்டோட அது என்ன வகைன்னு தெரியுமா, அதே மாதிரி அந்த மினிஸ்டர் வீட்டுல செஸ்னட் மண் மரம் இருக்கும், அதுல உள்ள வகை என்ன வகை தெரியுமா அப்படின்னா, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம், அதான் கேஸே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் அது மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது இங்கதான் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. மினிஸ்டர் வீட்டுல இருக்க செஸ்னட் மரம் ஒரு வகை, இந்த 3 கொலையில நடந்த இடத்துல கண்டுபிடிச்ச செஸ்னட்லாம் ஒரு வகை. சோ இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கிறிஸ்டின் வந்து உயிரோட இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ என் கூட வரியா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வெக்கேஷன் கிளம்புறேன்னு காலையிலேயே சொன்னேன்ல, சோ நம்ம இது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ கிளம்ப, நான் வேற யாராவது கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வெயிட் பண்ண நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரன்சிக் மட்டும் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறோம். நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எங்க வந்திருக்காரு ஆக்சுவலா அப்படின்னா, ஒரு கேஸ் டீடைல் பார்த்தால அந்த கேஸ் டீடைல கூட செஸ்டேட்மெண்ட் பொம்மை போட்டோ இருந்ததுல அங்க வந்திருக்காரு. அங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த டயத்துல வேலை பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர் பேசணும்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து அந்த போலீஸ் ஆபீசர் வந்து இப்ப வந்து சாட்டர்டே நான் வந்து வீட்டுக்கு போறேன், நம்ம மண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர் போய் நான் என்ன கேஸ் பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுமா, 1987 வந்து உங்க ஃப்ரெண்ட ஒரு கொலைகாரன் கொண்டு அந்த கேஸ் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஷாக் ஆகி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ டேப் மாதிரி போட்டு காமிக்கிறாரு. என்ன கேஸ் ஞாபகம் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கொலை நடந்திருக்கும்ல, அதே கேஸ் தான். எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்கல்ல. அந்த வீடியோ டேப் போட்டு பார்த்தா என்ன நடந்தது அப்போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஆள் வந்து அவங்களையும் சுட்டுக்கிட்டு அவரும் செத்துட்டு இறந்து போயிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களாம் அவர் வந்து ஓடி போயிட்டாரு நினைச்சிருப்பாங்க, பட் அவருமே அவர் சுட்டுட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் சுட்டுட்டு இறந்து போயிட்டாரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, மேபி நிறைய கில்ட்டினால கூட அப்படி பண்ணிருக்கலாம். என்ன கில்ட்டி அப்படின்றப்ப, இந்த சொந்த குழந்தைகளை தவிர அவங்களுக்கு 2 வளர்ப்பு கிட்ஸ் இருந்தாங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், என் தங்கச்சியோட பொண்ணுங்க கூட தான் படிச்சாங்க, பட் வந்து அவங்க பேஸ்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது ஒரு நல்ல ஃபேமிலின்னு சொல்லி தான் நாங்க வந்து இந்த ஃபேமிலிட்ட வந்து அவங்களை நாங்க ஒப்படைச்சோம். பட் வந்து பேஸ்மெண்ட்ல வச்சு அவங்க 2 பேரையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கொடுமையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்ல நிறைய வீடியோ டேப் கிடைச்சது. அந்த வீடியோ டேப்ல பாவம் அந்த பையன் ரொம்ப அழுதுருப்பான். பட் அவங்க அம்மா வந்து நிப்பாட்ட சொல்லி நிறைய அழுதுருப்பான். ஆனா அவங்க அம்மா நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்ததே அவங்க அம்மா தான். இதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த பையனை வந்து அந்த ரூம்ல போட்டு லாக் பண்ணி செஸ்ட் அண்ட் பேன் இந்த செஸ்ட் அண்ட் பேன் செய்யணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திருப்பாங்க. பேஸ்மெண்ட் ஃபுல்லாமே செஸ்ட் அண்ட் பொம்மையா தான் அந்த அதை தான் நீங்க போட்டோலையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள பத்தி எங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இது 30 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு போது, அந்த ஆளு தான் கொலை பண்ணிருப்பான்னு நீங்க எப்படி ஷோரா சொல்றீங்க. இப்போ வந்து போலீஸ்கார் கேட்கிறாரு, ஏன் அந்த பையன் கொலை பண்ணிருப்பான்னு நினைப்பீங்க, ஏன்னா விளையாடுறீங்களா, அந்த பையனுக்கு அப்போ ஒரு 11 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவங்க தங்கச்சி பொண்ணு அந்த ஸ்கூல்ல தான் படிச்சான்னு சொன்னீங்களே, எனக்கு அங்க போனா ஏதாவது டீட்டெயில் கிடைக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு இங்க பார்லிமெண்ட் வந்து மினிஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க அந்த டேட்டாபேஸ் பீட்டர்சன் அப்படின்ற ஃபேமிலி வந்து 2 கிட்ட வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு டீடைல் வேணும்னு கேட்கும்போது, இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு என்ன தெரியும், நிறைய பீட்டர்சன் இருப்பாங்க, வேற ஏதாவது டீடைல் சொல்லுங்க அப்படின்னு ஐடென்டிபிகேஷன் நம்பர் சொல்றாங்க. இதை போட்டு பார்த்து அந்த அசிஸ்டன்ட் வந்து இது உங்களோட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அப்படிங்கிறாங்க, என்னன்னு பாரு அப்படிங்கிற. அப்ப வந்து டீடைல் வந்தது. அப்ப வந்து மினிஸ்டர் வந்து நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரிப்போர்ட்ல தான் நமக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னால அதே தான் இந்த ரிப்போர்ட்லயும் எழுதிருக்கு. அவங்க இவங்க ஃபேமிலில இருந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு கொடுமை அனுப்பிச்சிருப்பாங்க. அதை ரீட் பண்ணும்போது மினிஸ்டர் மனசே உடஞ்சிருது, அழுகுறாங்க வாயை பொத்திட்டு. அப்படியே வாஷ் பேசின்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்ப ஒரு மெசேஜ் வருது, உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும்னு நினைச்சேனா, யாருக்கும் தெரியாம வா அப்படின்னு. இவங்க வந்து எங்க அப்படின்றாங்க, உனக்கு எங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் மட்டும் வருது. இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. பீட்டர்சன் அப்படின்ற ஃபேமிலில இருந்து அந்த ட்வின்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கல, அந்த ஃபேமிலியோட டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டார்ல வேலையை விட்டு. சோ அங்க இருக்க ஒருத்தர் கால் பண்ணி கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு, இந்த ட்வின்ஸ் தவிர இன்னொரு சைல்டு இருந்திருக்காங்க, அவங்க பேர் ரோசா அப்படின்னு சொல்லும்போது, ரோசாவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. மினிஸ்டர் கால் பண்ணி அவங்களோட ஃபேமிலி நேம் வந்து பீட்டர்சனான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் மினிஸ்டர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் அங்கேருந்து அப்படியே வந்திருப்பாங்கல்ல, ஸோ ஹஸ்பண்ட் வந்து தேடி பார்க்குற எங்கடா அம்மா அப்படின்னு கேட்கும்போது, தெரியல பார்த்த இந்த ஜெஸ்டன் பொம்மை மட்டும் தான் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்ல, நம்ம மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபோனுக்கு வந்துட்டே இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் வந்துட்டு அதை கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு அவங்க கார்ல ஸ்பீடா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருக்க ரோசா வந்து அவங்க வளர்ப்பு பேரண்ட்ஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த புதுசா வந்து ட்வின்ஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால அந்த பையன் வந்து இந்த
மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா கேட்குறாங்க, ரோசா இது வந்து ரொம்ப சீரியஸ், நீ சொல்றது உண்மைதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாமா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த கதை வழியே கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து அந்த ட்வின்ஸ் வந்து வேற வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரோசா வந்து அங்க இருந்து பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து கேஸ் வந்து கிராக் பண்ணிட்டே இருக்காரு. ரோசாவுக்கும் இந்த கொலைக்கும் ஏன் சம்மந்தம் இருக்குன்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப எங்க வந்திருக்காரு அப்படின்னா அந்த போலீஸ் அவரோட தங்கச்சி பசங்களா இந்த ட்வின்ஸ் கூட தான் படிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அங்க வந்திருக்காரு. அங்க வரும்போது அவங்க வந்து போட்டோஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப செவத்துல வந்து நிறைய போட்டோஸ் வந்து மாட்டிருக்கு. அப்ப வந்து ஒரு போட்டோ பாக்குறாங்க. பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் அந்த ட்வின்ஸ்ல உள்ள அந்த பையன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு வந்து செம்ம ஷாக்கு. இது வேற யாரும் இல்ல, இந்த ஃபாரன்சிக் மொட்டை தான். இதை வந்து சடனா நம்ம பாஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அவன் வந்து அதுக்கு எல்லா கொலையும் பண்ணிருக்கா, டக்குனு வீட்டுல சர்ச் பண்ணுங்க சொல்லும்போது வீட்டுல வந்து எல்லாம் சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. பட் அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. எங்க போயிருக்கான்னு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை தான் கூப்பிட்டுட்டு அவன் கிளம்பி இருப்பான். அதை இவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது அவன் கூட போயிருக்காங்க. கண்டிப்பா அவளை கொலை பண்ண சான்ஸ் இல்ல, பட் நாங்க முடிஞ்ச அளவு தேடுறோம், நீயும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க கட் பண்ண இந்த சீன் வரை இந்த ஃபாரன்சிக் மோட்டிய சப்பையா தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் ஒரு வில்லன் மாதிரி பார்க்கவே ஆரம்பிச்சேன். இந்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹீரோயின் வந்து ஒரு மரமா தேடிட்டு இருக்காங்க. அந்த கொலை நடந்த இடத்துல டெஸ்னட்டோட எங்க மேட்ச் ஆகுதா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த மொட்டை வந்து எனக்கு லேட் ஆகுது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்காங்க போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப போகும்போது அவனதான் ஸ்டார்ட் பண்றான். ஆக்சுவலா உன் பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்ல, பட் உனக்குமே நல்ல அம்மாவா இருக்கதான் ஆசை, பட் நம்ம வேலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லைட்டா ஒரு மாதிரி இதுல அம்மால வந்து நல்ல அம்மா கெட்ட அம்மா கிடையாது. அம்மா வந்து குழந்தைய கூட இருக்கணும் தான், பட் பினான்சியலும் சப்போர்ட் பண்ணும்ல, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ல, அப்பதானே குழந்தைக்கு என்ன வேணுன்றது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்ல, அம்மான்றது குழந்தை கூட இருந்துதான் ஆகணும், குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படி ஆர்கியூ பண்ணும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து அவங்க கிராண்ட்பா ஆக்சல் இருக்காரு அப்படின்னு ஹீரோ வந்து டக்குனு கிளிக் ஆகி ஸ்டெஃபா வருது பேரும் ஆக்சல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மொட்டை வந்து சமாளிக்கிறான். சமாளிச்சோடனே செஸ்னட் மரம் இருக்கு, அதை பார்த்து இங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனுக்கு வந்து லைட்டா கடுப்பாது. இவன் ஆல்ரெடி ஃபிளைட்டுக்கு லேட் ஆச்சு போகணும்னு சொன்னால இவன் ஒன்றும் ஃபிளைட்டுக்கு லேட் ஆகல. இந்த சீனுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலா அந்த மினிஸ்டர் வர சொல்லியிருக்காங்கல்ல, மினிஸ்டர் போய் கொலை பண்றது அவனுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த ஹீரோயின் என்ன போனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க கிடைக்கிற செஸ்னட் ஆல்ரெடி இந்த செஸ்னட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து இந்த மொட்டை கீழே இறங்கி வரான். வந்துட்டு இந்த செஸ்னட்டோட இது மேட்ச் ஆகுது, கண்டிப்பா இங்க ஏதோ ஃபார்ம் இருக்கும், அங்க போய் விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பட் நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப வந்து இந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா ஓ விதி யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்க ஃபார்மை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இது பூட்டி இருக்கும். இவங்க தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மொட்டை வந்து இந்த இருக்கு கீன்ற உனக்கு எப்படி கீ கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கத்துல கீழே கிடந்தது அப்படின்னு எடுத்து கொடுக்க ஹீரோயின் வந்து உள்ள போக இவனு போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். உள்ள போன ஹீரோனுக்கு வந்து செம ஷாக்கு. இவங்க இதுவரை பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இங்கேயும் யாரோ பண்ணி செவத்துக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த போன் ஹேக் பண்றது, அனானிமஸ் நம்பர்ல இருந்து வீடியோ சென்ட் பண்றது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம டீம் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கெஸ்ட் இங்க வர சொல்லிட்டேன், இன்னொரு கெஸ்ட் எல்லாம் வந்தா என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோனுக்கு வந்து புரியல என்ன சொல்ற அப்படிங்கிறான். நான் உன்னை என்ன சொன்னேன், நீ வீட்டுக்கு போன்னு சொன்னேன்ல, நீ கேட்டியா? எனக்கு தெரியும் இங்க இருக்க செஸ்னட்டை யூஸ் பண்ணா நான் மாட்டிக்கிறேன்னு தெரியும், பட் இங்க இருக்க செஸ்னட்டை யூஸ் பண்ணாது மினிஸ்டருக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படிங்கிறான். என்ன சொல்ற, அப்ப நீ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது தயசன் சொல்லிரு, நீ பண்ணலன்னு சொல்லு, விளையாடுறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். நான் தான் பண்ணேன் இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சுட வராங்க. அப்ப டக்குன்னு குளோரோஃபார்ம் போய் மூக்குல வச்சு ஹீரோயின் வந்து மயக்கப்பட வச்சிடறோம். நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்திருக்காரு, அவங்க ஒய்ஃபை காணவளோ சோ இங்க வந்திருக்காரு. ஹீரோ என்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க பாஸ்ட் அங்க என்ன நிலவரம் ஏதாவது குழு கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது இங்க ஒரு போட்டோஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க வந்து நம்ம ஹீரோயின் போனதான் காமிக்கிறான். பாவம் அந்த ஈவெண்ட்க்கு அவங்க ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வந்து அவங்க தாத்தா போன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறா. பரவாயில்ல எங்க அம்மாட்ட சொல்லிருங்க, எங்க அம்மா வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி உங்க அம்மாவை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், எங்க இருக்காங்க நான் கண்டிப்பா பாக்குறேன், நீ என்ன சொல்லணுமோ நீயே அதை நேர்ல சொல்லிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்ப வந்து செஸ்னட் ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஓகே மேபி இங்க போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப நெக்ஸ்ட் சீனே அந்த ஆபீஸ்க்கு வந்து மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் காமிக்கிறாங்க. ஃபார்மலா கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கும் போது அந்த ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாயிடுறாரு. அப்ப வந்து அவங்க பையன் வந்து ஒன்னும் இல்லப்பா, அவங்க என்னை கண்டுபிடிச்ச மாதிரி அம்மாவையும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவன் சமாதானப்படுத்துறான். நெக்ஸ்ட் இங்க இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்க எங்கன்னா நம்ம மினிஸ்டர் பார்த்தா கரெக்டா அந்த வீட்டுக்கே கரெக்டா கெஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வந்தாலும் நம்ம மொட்டை வந்து வெல்கம் பண்றான். என்ன ரோசா எப்படி இருக்க அப்படின்றப்ப என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன வந்தோடனே அவசரப்படுறா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆச்சு, வா வீட்டுக்குள்ள போய் பேசிட்டே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டர் உள்ள கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போய் ஒரு ரூமா சுத்தி காமிக்கிறான். சுத்தி காமிச்சு இதுதான் ஹால், இங்க தான் எங்க அப்பா எப்பவுமே உட்காந்து டிவி பார்ப்பாரு, இது வந்து கிச்சன், எங்க அம்மா மோஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இது வந்து பாத்ரூம், இது வந்து இங்க தான் எங்க அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து குளிச்சு ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மினிஸ்டர் ஒரு ரூமா தேடிட்டு கடைசியில பொறுமை இல்லாம இங்க பாரு ரொம்ப சாரி, நான் சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லும்போது தெரியாம பண்ணிட்டேன், பட் நீ எல்லாமே
தெரிஞ்சுதான் பண்ண, வேணும்னே பண்ணதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டைனிங் ரூமை பார்த்தது இல்லைல்ல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். டைனிங் ரூம் வந்து பார்த்தா மினிஸ்டர் ஷாக் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து வாயில செலோ டைப்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கான். இவன் உட்கார அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் உட்கார வச்சுட்டு செஸ்னட் மண் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சுல, வா நம்ம செஸ்னட் மண் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க மினிஸ்டர் வந்து ஒரு மாதிரி, இங்க பாரு என்னை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த 3 லேடிஸை கொண்டியா, உனக்கு என்னதான் வேணும், எங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் ஒன்றும் உனக்கெல்லாம் கொள்ளல, அந்த லேடிஸ் கிட்ட இருந்து அந்த 3 பசங்களை வந்து நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கையில வந்து ஏதோ சாவி மாதிரி வச்சிருக்கான். அதை வச்சு அந்த செலோ டைப் அறுத்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம செஸ்னட் மண் பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, பாடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மினிஸ்டர் வந்து பாட மாட்டாங்க. அப்ப வந்து பாடு அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சேர்ந்து வேற வழி இல்லைல படிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அவன் கையில இருக்க ஏதோ பொருள் வந்து கீழே வந்தது. அதை எடுக்க குனியும் போது ஏதோ ஷார்ப்பான பொருள் இருக்கு. அதை மினிஸ்டர் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மினிஸ்டர் இதை விட்ட வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை குத்த போக அவன் கரெக்டா சுதாரிச்சுக்கிட்டு விளையிற அதை வாங்கி பாவம் மினிஸ்டர் கையில திரும்ப குத்தி விடுறான். அப்ப குளோரோஃபார்ம் எடுத்து அவங்க மூக்குல வச்சு எல்லாருமே காமிச்சேன், நான் எங்க வாழ்ந்தேன்னு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே டஞ்சன்ல காமிக்கிறாங்க. டஞ்சன்ல நம்ம மினிஸ்டர் கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு அப்ப ஏதோ மாஸ்க்லாம் போட்டுட்டு வரோம், நீ அமைதியா இருந்தேன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ அறுக்கிற மிஷின் மாதிரி இருக்கு. அதை ஆன் பண்ணி மினிஸ்டரோட கையா இருக்க மினிஸ்டர் வழியில கத்தி பாவம் மயங்கிடுறாங்க. இவன் மூஞ்சி எல்லாம் ரத்தம் தெரிக்குது. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவன் வீட்டு ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ வரதை பார்த்துடுறோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஹீரோ வந்து துப்பாக்கி எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள மெதுவா உள்ள வந்து நம்ம மினிஸ்டர் பாத்துறான். அப்ப இந்த மொட்டை பின்னாடியே வந்து மூஞ்சில ஒரு அடி அடிச்சு, எப்படி நான் வந்த, யாருக்கிட்ட தெரியும், எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டு பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடு ஃபுல்லா கெராசின் ஊத்திட்டு இங்கே சாவுங்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பேசுறாரு. நீங்க பார்த்து ரோசா வந்து சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் நீ இப்படி பண்ணக்கூடாது, உங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றியா, நான் என்ன வழி அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ உனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போக நம்ம ஹீரோ மெதுவா இருந்துருச்சு. நம்ம மினிஸ்டர் எழுப்பி தப்பிக்க ட்ரை பண்ண நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ என்ன தான் காமிக்கிறோம். அந்த மொட்டை வந்து கெராசினை வீட்டுக்குள்ள ஊத்துறதுல பிஸியா இருக்கு. பக்கத்துல இருக்க விண்டோ வழியா தப்பிச்சு வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து அவங்க கார்ல வந்து அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாவம் மினிஸ்டரோட கை வந்து ஆல்மோஸ்ட் அறுந்து போச்சு. அதை இருக்கிற செலோ டேப்லாம் வச்சு சரி பண்ண உள்ள வந்து நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவன் தான் வீடு ஃபுல்லா சிசிடிவி வச்சிருக்கானே. இவங்க கதை தந்துட்டு உள்ள வர உள்ள ஒரு எத்து விடுறாங்க, பறந்துட்டு வந்து விழுகுறாங்க வெளியே ஹீரோயின். இவனு வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ள தீய பொருதி விட்டுற பாவங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. என் கையை இருக்க ஒரு மிஷின் வச்சிருந்தாங்கல்ல, அதை அறுத்துட்டு அந்த ஜன்னலை உடைச்சு அதுல இருந்து எப்படியே தப்பிச்சு அவங்க 2 பேர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து கார்ல கடத்திட்டு போறதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறாரு. கார்ல தான் காமிக்கிறாங்க. சொல்றாங்க, பாரு உனக்கு ஒரு பொண்ணு இருக்குதான், நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிருக்கேன், ஏன்னா என்னவே சுட வந்துட்டியா, நீ என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை பின்னாடி கூடி கழுத்தை நெரிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப பாவம் செம்மடி அடிச்சிடறான். திரும்ப ஹீரோயினே அடிச்சு பின்னாடி இருக்க அந்த சீட்ல உட்கார வைக்க ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பாராம். இவன் போனுக்கே போன் பண்ணி ஒழுங்கு மரியாதை துள்ளின விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது இவன் ரோசா எங்க அப்படின்னு கேட்கிறான். ரோசாலாம் தப்பிச்சிட்டாங்க, நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து என் பிளான்ல இருந்து நீ ரொம்ப குறுக்க வந்துட்டு இருக்கு, ஒழுங்கு மரியாதை இப்ப விலகிரு, இப்ப கொண்டு போட்டுருவேன் உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ துளின விடு அப்படின்னு சொல்லும்போது இவன் நீ சொன்னா கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போக நம்ம ஹீரோ அங்கிட்டு இருந்து கண்ணா பின்னான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் கழுத்தை பிடிச்சிட கார் வந்து டைவர்ட் ஆகி சைடுல ஒரு மரத்துல போய் மோதிடுது. ஹீரோ பின்னாடி ஓடி போய் தேடி பாக்குறாரு. தேடி பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. எங்க போனா அவன் அப்படின்னு தேடி பார்த்தா செஞ்ச பாவம் இல்ல இறப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல, ஒரு மரக்கிளையில குத்தி பாவம் உயிர் போராடிட்டு இருக்கும். பட் இவனுமே என்ன சொல்ல பாவம் சைல்ட்ஹுட் அப்படி இருந்திருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையோட பேரை சொல்லிட்டு பக்கத்துல போக அப்பா அவன் போனுக்கு வந்து ஒரு போன் வருது. அதை எடுத்து ஒரு பொண்ணு பேசுறா. எல்லாம் முடிஞ்சிருச்சா, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க இங்க ஹீரோ சைட்ல இருந்து இந்த காரோட போலீஸ் ஹார்ன் சவுண்ட் கேட்க அவ்வளவுதான் அந்த பொண்ணு கட் பண்ணிடுறா போனை. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு சம்மடி ஒரு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது என்னை காப்பாந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்க இவ்வளவு நடந்தும் கிறிஸ்டின் உயிரோட இருக்க ஒரு 10% தானே சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சிக்னல் நிக்குது காரு. அப்படியே காரை விட்டு வெளியே வராங்க. பின்னாடி வந்த கார்ல தான் பாஸ் வந்திருப்பார் போல. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா நேத்து நைட் மொட்டை போனுக்கு வந்த போன் நம்பர்ல இருந்து ஒரு இடத்த ஹேக் பண்ணிருக்கோம், அது பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல தான் இருக்கு, மேபி அவ தங்கச்சியா கூட இருக்கலாம், அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசும்போது திருப்பி பார்த்தா மினிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அவங்களும் கூட வரேன்னு சொன்னாங்க, என்னால ஒன்னும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல நீங்க கரெக்டா அந்த ஸ்பாட்க்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் சொல்றதுக்கா வர அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா எல்லாமே செட்டப், இவனு போலீஸ் தான். அப்ப வந்து எங்க அந்த பொண்ணு எங்க அப்படின்னு போது அவ ஆக்சுவலா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான்
சொல்கிறான். என்னால் முடிஞ்ச அளவு நான் அவளை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்ல அப்படியே டீமே போய் வீட்டுக்குள்ளலாம் தேடுற மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே நம்ம மினிஸ்டர் காமிக்கிறாங்க. எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல அப்போ உள்ள தேடி போனவங்க வெளியே வராங்க. இவங்களுக்கு திரும்பி பார்த்தா பெரிய ஷாக். ஆக்சுவலாக பாவம் அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கு. இவங்க கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். இவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிற நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. கடைசி ஒரு வழியாக நம்ம கேஸையும் கிராக் பண்ணி அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்க கெஸ் பண்ணது கரெக்ட்னு சொல்லி அந்த பொண்ணு உயிரோட காப்பாற்றிட்டாங்க. மறுநாளே அவங்க ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு எந்திரிக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்காங்க. அவளை வெல்கம் பண்ணி காஃபி கொடுக்குறேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாசமாக பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் வந்த வேலை முடிஞ்சிட்டு ஃப்ளாட்டையும் வித்துட்டாரு. அங்கே இருந்த கேர் டேக்கெட் வந்து சாவி கொடுத்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கீழே வந்து ஹார்ன் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. கட் பண்ண ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோ வந்து அவங்க பழைய ஊருக்கு போறாரு. ஆக்சுவலாக இந்த சீனில் நோட் பண்ணா ஹீரோயின் இந்த சீனில் தான் கொஞ்சம் பளபளன்னு குளிச்ச மாதிரி இருப்பாங்க. மற்ற சீன்லலாம் அந்த பழைய கோட்டோடையும் அதே ஹேர் ஸ்டைலோட அதே ட்ரெஸ்ஸோடய இருந்திருப்பாங்க. ஓகே, கதைக்கு வருவோம். ஏர்போர்ட்ல 2 பேரும் பேசிட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹென்ஸ் ஒன்னே ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ செஞ்சிருக்கா. அதில் வந்து இவருமே ஆட் பண்ணியிருக்கா. அதை பார்த்து லைட்டாக முகத்தில் ஒரு ஸ்மைலை போட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப நெக்ஸ்ட் சீனே ஜெயிலுக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த டில்னஸ் பெக்கர் வந்து தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மொட்டை தான் ஃப்ரேம் பண்ணி விட்டுருப்பான். அவனை வந்து உண்மையான அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சனால இவன் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வெளியே வந்தோடனே அங்கே லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. அவங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு வழியாக சீரீஸ் வந்து இங்கே முடியுது. ஓகே, எப்படி இருந்துச்சு சீரீஸ்? கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சா? எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாப்கார்ன் பிரேக் சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை.